பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஎஸ்என்எல் அனைத்து ஊழியர் சங்கங்கள் காத்திருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பான சேவை இல்லாததால் ஒரு சந்தாதாரர் வந்தால் 8 சந்தாதாரர் வெளியேறுவதாக குற்றம் சாட்டினர். எனவே சென்னை மற்றும் தமிழகத்திலும் சிறப்பான சேவையை வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் பேசுவதற்கு அனுமதி தரவில்லை என ஊழியர்கள் தெரிவித்தனர். பிஎஸ்என்எல் நிறுவனத்தை விட்டு மக்கள் விலகாமல் இருக்க வேண்டும் என்றால், சிறப்பான சேவையை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு தடையாக மாநில நிர்வாகம் உள்ளதாக கூறினார். பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் தமிழகத்திலும் சென்னை தொலைபேசியிலும் சேவைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. மாநில நிர்வாகமோ அதை பற்றி கவலைப்படுவதில்லை. உதாரணமாக, காவல்துறைக்கு 1 லட்சம் மொபைல் இணைப்புகளை சியுஜி அடிப்படையில் பிஎஸ்என்எல் நிறுவனம் கொடுத்து வந்தது. சேவை சரியில்லை என்று சொல்லி காவல்துறை இன்று நம்மை பிஎஸ்என்எல்லை விட்டு விலகிவிட்டது. இந்த கொடுமையை தட்டி கேட்க வேண்டும், அதை நேரில் சென்று காவல்துறையிடம் பேசி சரி செய்ய வேண்டும் என்று தலைமை பொது மேலாளர் திரு பார்த்திபன் அவரிடம் தொழிற்சங்கங்கள் நாங்கள் பலமுறை வலியுறுத்தினோம். அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு வருகின்ற சந்தாதாரர் ஒரு சந்தாதாரர் உள்ளே வந்தால் 8 சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் விட்டு மற்ற நிறுவனங்களுக்கு செல்கிறார்கள். போர்ட் இன் போர்ட் அவுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இவ்வளவு மோசமாக இருக்கின்ற சேவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்களும் அதிகாரிகள் சங்கங்களும் ஒன்றாக இணைந்து நிர்வாகத்திடம் நாங்கள் பல முறை பேட்டி கேட்டோம். எங்களுடைய கோரிக்கைகள்லாம் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல் ஆயிற்று. கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய தலைமை பொது மேலாளரோ அல்லது GM/HR என்று சொல்லக்கூடிய அதிகாரியோ எங்களை பார்க்கவே இல்லை. அங்கீகாரம் இல்லை என்ற கணக்கெல்லாம் இல்லாமல் தொழிற்சங்கங்களை சந்தித்து பேசுவது நிர்வாகத்தினுடைய தலையாய கடமையாகும். ஊழியர் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் அக்கறை காட்ட வேண்டும். ஆனால் ஊழியர் பிரச்சனையை தீர்ப்பதை கூட இந்த நிர்வாகம் கவலைப்படவில்லை, சட்டை செய்யவில்லை, அசட்டையாக இருந்து வருகிறார்கள்.